Welcome to VL Academy. இந்த வீடியோல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 18 பார்க்க போறோம், which is in page number 12.108. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃப் எக்ஸ் பேங்க் லிமிடெட். ஸோ இங்கே பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்காது. லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். அது ஒன்னொன்றுக்கும் ஸ்கெடியூல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் நம்பருக்குள்ளே நம்ம இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்மை போட்டு அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் கொஷின். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறத ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் and next one is provide for taxation at 50% of the profit. இப்போ ஸ்கெடியூல் 13 என்னன்னா இன்ட்ரெஸ்ட் earned. ஸோ மொத்தம் 4 ஸ்கெடியூல் தான் இதில் வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும். 13, 14, 15, 16 அண்ட் 17 இஸ் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நாம மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து ஸ்கெடியூல் 17 மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் அதை விட்டுறலாம். திஸ் ப்ரொவிஷன்ஸ்னு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் earnedல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். எப்போவுமே இதில் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை விட இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பேங்கிங் பிஸ்னஸில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம லோனுன்னு சொல்லுவோம். இப்போ அவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த கடனுக்கு வட்டி பே பண்ணுவாங்கல்ல, அந்த வட்டி தான் இது. ஸோ ஆஸ் அ பேங்காக நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து வருமானம் தான். ஸோ அது வந்து ஸ்கெடியூல் 13ல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ போட்டிருப்போம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இதுவும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதுக்கு நாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ இது வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அதாவது நாம இன்ட்ரெஸ்ட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அது எந்த ஸ்கெடியூலில் வரும்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஓகே, ஸ்கெடியூல் 15. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது வந்து ரிபேட் ஆன் பில்ஸ். ரிபேட் ஆன் பில்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு ரிபேட் ஆன் பில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா லைக் பில் வந்து போன வருஷமே அவங்க போட்டுட்டாங்க, பட் அது அடுத்த வருஷத்துக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்த வருஷம் தான் அந்த பில்லோட டியூரேஷன் முடியும். அப்படிங்கிறப்போ தட் இஸ் கால்ட், அந்த அடுத்த வருஷ பீரியட்குரிய அமௌண்ட்டை வந்து நம்ம ரிபேட் ஆன் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த வருஷத்துக்கு போகிறதுனால அது எங்கே வரும் அப்படின்னா ஒன் மோர் திங், இங்கே இந்த ரிபேட் ஆன் பில்ல வந்து 1/4/2015, இது வந்து 31/3/2016. அப்போ இது வருஷம் ஸ்டார்டிங்கில் உள்ளது. ஓகே, அப்போ என்னாச்சு, போன வருஷத்தோடு இந்த வருஷத்துக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். அது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டேட்டை வச்சு தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து நம்ம எப்போ இந்த இதை ப்ரிப்பேர் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 31/3/2016. ஓகே, இது வந்து 1/4/2015, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் டேட்டில் இருக்கிற ரிபேட் ஆன் பில்ஸ். அப்போ அந்த டேட்டில் இருக்கிற ரிபேட் ஆன் பில்ஸ்னால் போன வருஷத்தோட பில் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இந்த வருஷம் ரிசீவ் பண்ண வேண்டியதை தான் நம்ம ஸ்டார்டிங் டேட்டில் ரிபேட் ஆன் பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு ஸ்கெடியூல் 13ல் ஓப்பனிங்காக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பில்லிலேயே வந்து வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 5,20,000 இருக்கு. இது வந்து 480, அதாவது 4,80,000. ஓகே, இப்போ இது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஓப்பனிங் வந்து 4,80,000 அண்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அது ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கு. ஸோ இதில் 3 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 19,40,000. ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஓப்பனிங்கோடு சேர்த்து. இந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட்டை ப்ளஸ் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் add that particular year discount and less closing balance. ஸோ அந்த க்ளோசிங்கை லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 19 lakh. ஓகே, ஸோ இதோட ஸ்கெடியூல் 13ல் நம்ம இது வரையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கமிஷன் அப்படிங்கிறது வந்து நாம கஸ்டமருக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற கமிஷன். ஸோ அது வந்து இன்கம். ஸோ அது அதர் இன்கம்க்கு கீழே வரும். ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம்.
அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 16ல வரும். ஓகே, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அது நம்ம ஆல்ரெடி ஸ்கெடியூல் 13ல பார்த்துட்டோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆண்டில் தான் வரும். கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து இப்போது ஓவர் டிராஃப்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்லை நம்மக்கிட்ட அடிஷ்னலாக அமௌண்ட் எதுக்காவது வாங்கியிருக்காங்க, இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் இது அப்ளை ஆகும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். ஓகே, ஸோ அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆண்ட், அதாவது நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறப்போ ஸ்கெடியூல் 13ஓட டோட்டல் வந்து 89,10,000. அடுத்தது ஸ்கெடியூல் 14 பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் மட்டும்தான். ஸோ அது 94,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் வரையும் பார்த்தோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல அவங்க வந்து சர்டன் அமௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஓகே, பட் அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல அது அப்ளை ஆகாது. மேபி சில பேங்க்ல இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. பட் அதே இது கரண்ட் அக்கௌண்ட்ல அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது லைக் நாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதுதான். கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறது. ஸோ பிஸ்னஸோட நேமில் தான் அந்த அக்கௌண்ட்டே இருக்கும். ஓகே, எந்த பர்சனோட நேம்லேயும் இருக்காது. ஸோ அந்த பிஸ்னஸ் நேமில் இருக்கிறப்ப அதை வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட். ஸோ அது எங்கே இருக்குது? ஓவர் டிராஃப்ட் பார்த்தோம். இந்த டேரக்டர் ஃபீஸுங்கிறது வந்து நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். அண்ட் இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட். ஸோ சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஸோ அதனால அது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடு கீழே வரும். ஓகே, அண்ட் போஸ்டல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஸ்கெடியூல் 16ல வரும். ஓகே, இப்போ ஸ்கெடியூல் 17ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 89,10,000 இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 13 அண்ட் 14 ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் இன்கம், தட் இஸ் 90,40,000. அடுத்தது எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44,60,000 அண்ட் 18,44,000. ஓகே, அண்ட் ப்ரொவிஷன் கண்டிஜென்சிஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 89,10,000, இந்த 89,10,000 இந்த 94,000 நம்ம ஆட் பண்ணிட்டு அடுத்தது இங்கே that is schedule 15 44,60,000 and 18,44,000. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டு அதில் 50% எடுத்தோம் அப்படின்னா that is 13,50,000. அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இப்போ இங்கே 13 and 14 டோட்டல் இன்கம் அண்ட் 15, 16 and 17 இது மூணும் சேர்த்தா டோட்டல் எக்ஸ்பென்சஸ். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து 13,50,000. ஓகே, அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் அப்ராப்ரியேஷன். அதில் ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்ஸ் இருக்கும். ஸோ இந்த 13,50,000ல் 25% ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்க்கு போகும். தட் இஸ் 3,37,500. அது இந்த ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 10,12,500. ஸோ நம்ம இப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் transferring statutory reserve, the value is 10,12,500. That is the book answer also. So with this, the problem is over. And இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் தே ஆல்சோ ஃபுல் அப் தேர் நாலேஜ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ லைக் பட்டனும் கிளிக் பண்ணுறதில்ல. நீங்கள் கிளிக் பண்ணுற அந்த ஒரு லைக்கில் தான் உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். That will be a big motivation for me also. Thank you once again. And one more thing, if you have any doubt, please do comment. I try my level best to clear as early as possible. Thank you.